ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். நீங்களும் நானும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய திருச்சபையில் கூட இன்று முதல் 21 நாட்கள் உபவாச கூட்டம் உண்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக பல நன்மையான காரியங்களை நம்முடைய தேசத்தில் காணும்படியாக நீங்களும் நானும் யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார். நாம் வாழும் நம்முடைய இந்திய தேசத்தை கூட தேவன் அற்புதமாய் நடத்துவார். அபரீதமான ஆசீர்வாதங்களோடு வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். காட் பிளஸ்.